அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம ராபின் ஷர்மாவோட ஹூ வில் கிரை வென் யூ டை அதை பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி 6ஆம் பாகம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அதிகமான உணவு நம்ம உண்ணும் பொழுது வந்து என்ன ஆகுதுனாக்கா, நிம்மதியான நம்மளோட மனநிலை வந்து குலைந்து போகுது. அதுவும் இல்லாமல் நம்ம தியானம் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து அது இடைஞ்சலாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு விலை உயர்ந்த ரேஸ் கார் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா, அதுக்கு உயர் ரக பெட்ரோல் தான் போடுவீங்க இல்லையா? அதுக்கு வந்து வேறு சீப்பான ஐட்டம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. அதே மாதிரி விலை மதிப்பே இல்லாத உங்கள் உடம்புக்கு வந்து அப்போ வந்து நல்ல உணவாகவே கொடுங்க, கண்ட உணவை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, நம்மளோட ஆற்றலோட அளவு குறையுது, நம்ம ஆரோக்கியம் குறையுது, நம்ம மனசு வந்து அதோட முழு திறன் இல்லாமல் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம சமையல் அறையில் வந்து இருக்கக்கூடிய பெரிய பொக்கிஷம் என்னென்னா வந்து ஜூஸர் மெஷின் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ டெய்லி ஒரு பழச்சாறு ஆவது சாப்பிடுங்க, குடிங்க அப்படிங்கிறாரு. ஸோ வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பிள் இல்லை திராட்சை இல்லை சாத்துக்குடி இந்த மாதிரி ஏதோ ஒரு பழச்சாறு வந்து நீங்கள் குடிச்சிட்டு போகும்பொழுது உங்கள் மனநிலையும் சரி, உங்கள் எனர்ஜியும் சரி எந்த அளவுக்கு மேம்படும்னு என்னால் வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, ஸோ நம்ம வாழ்க்கையில் வந்து எதில் கவனம் செலுத்துகிறோமோ அது வளரும் அப்படின்னு நமக்கு தெரியும். எதை பற்றி சிந்திக்கிறோமோ அது விரிவடையுது. எந்த சிந்தனையில் தொடர்ந்து இருக்கிறோமோ அதுதான் உங்கள் விதியை நிர்ணயிக்குது. இப்போ நமக்கு அமைதியான மனுஷராக நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கு முதல் படி வந்து உங்கள் எண்ணங்களை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தணும், சிந்தனையை வந்து தூய்மைப்படுத்தணும், அது இல்லாமல் உங்கள் சுற்றுச்சூழலோட தரத்தை வந்து மேம்படுத்தணும். இப்போ இவர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துட்ருக்கும்போது ஒரு ரொம்ப வயசான பாட்டி வந்து இவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ எம் நாட் ரிச், நான் ரொம்ப புவரான லேடி தான், இருந்தாலும் என்னோடய வீடு வந்து ரொம்ப சின்னதாக இருந்தாலும் ஒவ்வொரு ரூம்லேயும் வந்து நான் எப்போவுமே ஃப்ளவர் பொக்கே வச்சுருப்பேன், அண்ட் அதை டெய்லியும் நான் வந்து மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சுற்றுச்சூழலுக்கு வந்து நம்ம ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இல்லை, நம்ம வந்து ஃபஸ்ட் கிளாஸாக வச்சுக்கிறது வந்து ஒரு முதலீடே தவிர அது வந்து ஒரு செலவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு வந்து நம்மளை சுற்றி எதிர்மறையான மக்களாகவே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட நம்ம பேசி பழகிறோம். அப்போ கொஞ்ச நாள் என்ன ஆகிடும், நம்மளும் வந்து எதிர்மறையான சிந்தனைகள் அதே மாதிரி பேசுகிற ஆளாக நம்ம மாறிடுவோம். இதே வந்து நம்ம வன்முறை அதிகமாக இருக்கிற எஃப்எம் கேட்குறோம், டெலிவிஷன் நிகழ்ச்சி இதையே பார்க்குறோம் அப்படின்னாக்கா என்னாகும், கொஞ்ச நாள் நம்மளும் வன்முறை பண்ணுற பர்சனாக நம்ம மாறிடுவோம். இதே போல் தான் நீங்கள் இருக்கிற இடம் வந்து வெளிச்சத்தோடனும் வண்ணமயமாகவும் ஊக்கமளிக்கிற விதமாகவும் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுன்னாக்கா நம்ம வாழ்க்கையும் அதுக்கு ஏத்தாப்பில் வந்து மேம்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனி வர வீக்ஸில் வந்து நீங்கள் இருக்கிற இடத்த வந்து அழகாக நீங்கள் மாற்ற முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னாக்கா, ஃபாரஸ்ட்டில் வந்து நீங்கள் நடங்க, எப்போல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அங்கே வந்து நடங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சில மணி நேரம் நீங்கள் வந்து காட்டில் நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னாக்கா, நீங்கள் அங்கேருந்து வெளியே வரும்போது நீங்கள் ஒரு புது மனிதராக வெளியே வரீங்க. உங்களுடைய விழிப்புணர்வு, உங்கள் ஊக்கம், உங்களுடைய உயிர் துடிப்பு எல்லாமே வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த காலத்தில் வந்து ரிஷிகள், ஞானிகள், யோகிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்கு நடுவில் நிறைய சம்பிரதாயங்கள் பண்ணுறதை நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இது எதுக்காகனாக்கா, அவங்களோட ஆற்றலாகட்டும் அபரிவிதமான பலன்களும் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி சம்பிரதாயத்தில் கிடச்சிருக்கும். ஸோ காட்டில் நடக்கிறதுக்கு இருக்கிறதுக்கே வந்து அவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். அடுத்த பாயிண்ட் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ட்ரெயினர் இல்லைன்னா அட்வைசரை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தொழில் சம்மந்தமாகவோ உங்கள் சொந்த ஆற்றல் அது வந்து ஜாஸ்தி ஆக்கிறதுக்கு இதை வந்து அவர் சொல்கிறாரு. இப்போ வந்து வெற்றி அடைந்தவர்களை வந்து நீங்கள் பாருங்கள், அவங்க என்ன பழக்க வழக்கங்கள், நற்பயிற்சிகள், யுக்திகள் அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் ஓரளவு ஃபாலோ பண்ணிங்கனாலே ஓரளவு பாதி உங்களால் வெற்றி அடைஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி அட்வைசர் வச்சுருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் என்ன மாதிரி பாதையில் போகிறீங்க அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டுவாங்க. உங்கள் சிரம காலங்களில் வந்து உங்களுக்கு ஊக்கம் தருவாங்க. அதே மாதிரி நீங்கள் கற்கிற காலத்தை வந்து அவங்க ரொம்ப குறைக்க உதவுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஏதாவது அட்வைசராக தான் நம்ம வச்சுக்கணுமா அப்படின்னாக்கா அப்படி இல்லை. நம்ம பர்சனல் லைஃப்க்கு நம்மளே வந்து ஒரு வெல் விஷர்னு வச்சுருப்போம், இல்லை ஒரு குருன்னு வச்சுருப்போம், இல்லை ஒரு பர்சனல் அட்வைசர், ஒரு ஃப்ரெண்டுன்னெலாம் வச்சுருப்போம். ஸோ இது வந்து நம்ம இவங்ககிட்டலாம் நம்ம அட்வைஸ், அதாவது நல்ல விதமாக அட்வைஸ் பண்ணுறவங்களோட அட்வைஸ் எடுத்துக்கிட்டால்
நமக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இவரோட ஸ்பீச்சை கேட்குறக்கு வந்த ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருனாக்கா, நான் நிறைய மோட்டிவேஷ்னல் புக்ஸ் படித்தனால வந்து எனக்கு இதுதான் வேணும், இதுதான் என்னோட ஆம்பிஷன், இதுதான் ட்ரீம் அப்படின்னு சொல்லி என்னால் எழுத முடிஞ்சுது. ஆனால் உங்களோட நேரடியாக ஸ்பீச் இந்த ஒர்க் ஷாப்பில் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து என்னோட ட்ரீமை எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு என்னால் வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இதை தான் வந்து உங்களோட அட்வைசர் உங்களுக்கு பண்ண போகிறாரு. அவர் வந்து உங்களோட ட்ரீமை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட அட்வைசரை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம், அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாயிண்ட் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, அப்பப்போ சின்ன சின்ன லீவ் உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கோங்க, விடுமுறை எடுத்துக்கோங்க, அது இமேஜினரியான விடுமுறை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்னன்னாக்கா, உங்கள் ஆஃபீஸ் கதவெல்லாம் வந்து அடைச்சி வச்சுருங்க, உங்கள் செல்ஃபோன் அழைப்புக்கெல்லாம் வந்து ஏரோப்ளைன் மோடில் போட்டுருங்க அப்படிலாம் சொல்கிறாரு. இது நானே பண்ணுறது உண்டு. அதாவது ஒரு நாளைக்கு வந்து இந்த ஜங்க் கால்ஸ், ஸ்பேம் கால்ஸ் எவ்வளோ வருதுன்னு நமக்கு தெரியும். ஸோ நம்ம என்னதான் தியானம் பண்ணாலும், என்ன இதுவாக இருந்தாலும், ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு மீட்டிங் போயிட்டுருப்போம், அப்போ கால் பண்ணி பர்சனல் லோன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க, இல்லை இன்சூரன்ஸ் பற்றி பேசுவாங்க. அண்ட் தீஸ் டேஸ் வந்து இந்த மாதிரி ஜங்க் கால்ஸ் வந்து உண்மையிலே அனாயிங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம தேவையில்லாத ஜங்க் கால்ஸ் எல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணிட முடியும். அப்படி பண்ணும்பொழுது என்னன்னாக்கா, பாதிக்கு பாதி கால்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும்போது உண்மையிலே வந்துட்டு அந்த மனசில் வந்து அந்தளவுக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது நானே கண்கூடாக பார்க்குறேன். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா வந்து சின்ன விடுமுறை வந்து இமேஜினரியாக எடுத்துக்கணும். அது எப்படின்னாக்கா, கண்ணை மூடிடுங்க, அமைதியாக இருங்க. அப்போ வந்து நீங்கள் ஒரு புல்வெளியில் நடக்கிற மாதிரியும், ஒரு மலைக்கு மேலே இருக்கிற மாதிரியும், நீர்வீழ்ச்சியில் இருக்கிற மாதிரியும், இல்லை வந்து ஒரு மலர்களுக்கு இடையில பார்க்கில் இருக்கிற மாதிரியும் நீங்கள் வந்து இமேஜின் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் சும்மா கண்ணை மூடி இமேஜின் பண்ணுங்கள். அப்போ உங்களோட மனசுக்கு வந்து நீங்கள் கற்பனை பண்ணுறீங்களா இல்லை நிஜமாக தான் போயிருக்கிறீங்களாங்கிறத அளவுக்கு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி சின்ன யுக்தியை நீங்கள் பண்ணும் பொழுது வந்து உங்கள் மனசு நினச்சிக்குமாமா, இவர் வந்து அன்றாட வேலையிலேருந்து ஏதோ லீவ் எடுத்துக்கிட்டு ஜாலியாக இருக்காரு, ஒரு வெக்கேஷனில் இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாந்துடுமா. ஸோ இதனால் நீங்கள் நிஜமான விடுமுறை எடுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன பயன் கிடைச்சிருக்குமோ, இந்த மாதிரி இமேஜினரியான விடுமுறை நீங்கள் எடுக்கும்போது கூட உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா வந்து பெரும்பாலும் நம்மளாம் என்ன பண்ணுறோம், நம்மளோட பிரச்சனையை வந்து பூதாகரமாக நம்மளே அசியூம் பண்ணி ரொம்ப அதை பற்றி திங்க் பண்ணி நம்மளே பெருசு பண்ணிக்கிறோம். இதனால் என்ன ஆகுதுன்னாக்கா, நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் நன்றி உணர்வு இல்லாமல் இருக்கிறோம். அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, நமக்கு நேரம் இருக்கும் பொழுது அந்த நேரத்தை அர்ப்பணித்து நம்ம மித்தவங்களுக்காக சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணும்பொழுது நேச்சுரலாகவே நீங்கள் வந்து உங்களோட கிராட்டிடியூடை வெளிப்படுத்துகிறீங்க, உங்கள் நன்றி உணர்வை வந்து நீங்கள் வெளியே உங்களால் பகிர்ந்துக்க முடியுது அப்படின்னு சொல்கிறார். ஒரு ஃப்ரெஞ்ச் மருத்துவர் என்ன சொல்கிறாருனாக்கா, உங்களோட தலைவிதியெல்லாம் உங்கள் கர்மாலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம் என்னால் சொல்ல முடியும், நீங்கள் வந்து மித்தவங்களை தேடி தேடி போய் சேவை பண்ணுற ஆளாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஒரு மகிழ்ச்சியான மனிதராக தான் இருக்க முடியும் அப்படின்னு அந்த ஃப்ரெஞ்ச் மருத்துவர் சொல்கிறாங்க. இப்போ வந்து நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது. அப்போ நான் வந்து கிரேட்ஃபுல்லாக இருக்கேன், நான் தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து சும்மா வெறுமனே வாய் வார்த்தையில் தேங்க் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் உண்மையிலே இறங்கி உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மித்தவங்களுக்காக சர்வீஸ் பண்ணணும். இல்லாதப்பட்டவங்களுக்கு சர்வீஸ் பண்ணும்பொழுது தான் அந்த கிராட்டிடியூட் வந்து இட் இஸ் கெட்டிங் கம்ப்ளீட்டட் வித் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறார். இவர் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் சொல்கிறாரு. அதாவது வந்து இவர் இறக்குறதுக்கு முன்னாடி இவர் பார்க்க விரும்புகிற ஒரு 100 ஆண்கள் பெண்கள் இதோட ஒரு பட்டியலை எழுதி வச்சிருக்கிறதா சொல்கிறாரு. இப்போ இந்த விஷன் போர்டு இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லை பக்கெட் லிஸ்ட் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை வந்து அப்பப்போ இவர் பார்த்துக்கு வராமா. இதனால் என்ன அவர் சொல்கிறாருனாக்கா, இந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து தொழிலதிபர்கள், சொற்பொழிவாளர்கள், இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் இருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்னன்னாக்கா இவரோட லைஃப்பில் வந்து ஐதர் வந்து விமான நிலையத்திலையோ இல்லை ஏதாவது கருத்தரங்குலையோ இல்லை வந்து உணவு உண்ற இடத்துலையோ வந்து இவர் பார்த்துக்கிட்டே வரதாக அவர் சொல்கிறாரு. ஸோ நிச்சயமாக வந்து நான் இந்த 100 பேரையும் நான் பார்த்துருவேன் அப்படிங்கிறாரு. இது உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டாக இருக்குது, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த பாயிண்ட் என்னென்னா சங்கீதத்தை பற்றி சொல்கிறாரு. ஸோ நம்ம ரொம்ப விருப்பமான பாடல்கள்னு கொஞ்சம் வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அது வந்து சரியான நேரத்தில் நமக்கு வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக எங்கேயாவது கேட்குறத நம்ம நிறைய முறை பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி சரியான சமயத்தில் நீங்கள் நல்ல மூடில் இருக்கும்போது அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங்ஸை கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளையே மறந்து அது கூடயே சேர்ந்து ஆடி பாடுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம
சங்கீதத்தோட நம்ம ஒன்றிடும் போது என்ன ஆகுதுன்னாக்கா நம்ம ஆற்றல் அதிகரிக்குது, உயிரோட்டம் மகிழ்ச்சி எல்லாம் வந்து ஏற்படுது. உங்கள் மனோநிலைமை வந்து உயர்த்தறக்கும், உங்களுக்கு ஒரு புன்முறுவல் வர்றதுக்கும், உங்கள் வாழ்க்கை தரம் வந்து அளவிட முடியாத அளவில் வந்து மேம்படுத்துறதுக்கும் வந்து சங்கீதம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அதாவது சங்கீதம் கேட்கறத வந்து ஒரு முக்கியமான பணியாகவே நீங்கள் வந்து டெய்லி பண்ணுங்க. உங்கள் விருப்பமான பாடல்களை வந்து சேர்த்து வச்சு மனம் குளிர்ற வரைக்கும் அந்த பாடல்களை தினம் தினம் கேட்டு மகிழுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தினமும் வந்து சில நிமிடமாவது சங்கீதம் கேட்கறதுக்கு வந்து கண்டிப்பாக டைம் ஒதுக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாருனாக்கா, எல்லாருமே நம்ம வாழ்க்கையோட முதல் பாதியை வந்து எப்படி செலவழிக்கிறோம்னாக்கா சாதிக்கிறதுக்காகவும் மரியாதை பெறுவதற்காகவும் நம்ம வந்து செலவிடுறோம், சம்பாதிக்கிறதுக்காகவும் செலவிடுறோம். நம்மளோட வாழ்க்கையோட மீதி 2வது பாதி என்ன பண்ணுறோம்னாக்கா, நமக்கு பொருள் கிடச்சிருச்சு, பெயர் கிடச்சிருச்சு, புகழெல்லாம் கிடச்சிருச்சு, பட் அதுக்கப்புறமும் ஏதோ ஒன்று குறையுதே அப்படின்னு இந்த செகண்ட் ஹாஃபில் தான் நம்ம ரியலைஸ் பண்ணுறோம். அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னாக்கா, அது என்ன குறையுது, நம்ம என்ன தவற விட்டோம் அப்படிங்கிறத வந்து செய்யறதுக்கு அந்த செகண்ட் ஹாஃபில் நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்களோ அதை வந்து 10 வருஷம் கழித்து செய்யணும், 15 வருஷம் கழித்து நான் செய்வேன், நான் ஃப்ரீயாக இருக்கும்போது செய்வேன் அப்படின்னு ஒத்தி வைக்கக்கூடாது. நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்களோ அதை செய்யறதுக்கான கரெக்டான டைம் வந்து இப்போ தான் அப்படின்னு சொல்கிறார். இதை நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னாக்கா, நம்ம இறந்ததுக்கப்புறம் நமக்கு முக்கியமானவங்கள்கிட்டையும் நம்ம இந்த உலகத்துக்கும் வந்து என்ன பரிசு கொடுத்துட்டு போக போகிறோம், இல்லை என்ன விட்டுட்டு போக போகிறோம் அப்படிங்கிறத யோசிக்கணும், ஆழமாக சிந்திக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம என்ன விட்டுட்டு போக போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம சிந்திச்சதுக்கப்புறம் அதை டார்கெட்டாக வச்சுட்டு அதுக்கேற்றாப்புல நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகுனாக்கா, நமக்கு வந்து வருத்தம், துயரம் மற்றும் ஏமாற்றம் வந்து அந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த லைஃப் அதில் வந்து டூ லேட்டாக இருக்கும் பொழுது நம்ம வந்து அந்த மாதிரிலாம் நமக்கு உணர்வு இருக்காது. முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கேற்றாப்புல நம்ம வந்துட்டு நம்ம லைஃப்பை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறார். 60வது பாயிண்டில் வந்து ஒரு நட்பை பற்றி சொல்கிறாரு. ஸோ நல்ல நட்பு உங்களுக்கு இருக்குன்னாக்கா உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கண்டிப்பாக இருக்கும். நிறைய நண்பர் வட்டம் வச்சுருக்கவங்களும் பெரிய குடும்பம் இருக்கிறவங்களும் வந்து நிறைய சிரிக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ எனக்கு நண்பர்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூமியிலிருந்து ஆதவனை பிரித்தது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் அப்படின்னா, இயற்கை தந்த பரிசுகளில் வந்து மிக அழகானதும் மகிழ்ச்சி தருவதும் வந்து இந்த நட்பு தான் அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கு ஒரு 3 நல்ல நண்பர்கள் இருந்தால் கூட உங்கள் வாழ்க்கை வந்து நல்ல வளமானது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் அப்படின்றார். இப்போ வந்து நண்பர் இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் தெரிஞ்சவங்க கிட்ட தான் பழகணும் அப்படின்னு கிடையாது. முன்பின் தெரியாதவங்க கிட்டேயும் வந்து நீங்கள் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி நீங்கள் வந்து அன்பை காமிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் ஒருத்தரை பார்க்குறீங்க, அப்போ அவங்ககிட்ட பேசணும்னு உங்களுக்கு தோணுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கூச்சப்படாதீங்க, நீங்கள் போயிட்டு நீங்களே உங்களை அறிமுகப்படுத்துங்க. அப்போ அதில் வந்து என்ன ஆகும்னாக்கா, எல்லா மனுஷங்களுக்குமே வந்து அன்பு அப்படிங்கிற ஒரு ஆழமான தேவை எல்லா மனுஷங்களுக்குமே இருக்குது. அப்போ நீங்கள் அந்த முதல் முயற்சியை பண்ணீங்க அப்படியே நினச்சி அந்த அடுத்த மனிதர் வந்து ஆக்சுவலாக சந்தோஷப்படுறதுக்கான பெரும்பாலான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த 2வது மனுஷர், நீங்கள் போய் பேசின மனுஷர் வந்து நீங்கள் வந்து விரும்பி பேசினதை அங்கீகரிக்கலை அப்படின்னாக்கா, அதை நிராகரிப்புன்னு நீங்கள் நினைக்காம அது அவரோட நஷ்டம், உங்களோட நட்பு அவருக்கு கிடைக்கல, அது அவருக்கு தான் கொடுத்து வைக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. இவரோட அம்மா வந்துட்டு ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்பொழுது ஒரு இடத்துல அவங்க அம்மாவோட வண்டி வந்து பஞ்சர் ஆகிடுது. அப்போது அது கரெக்டாக ஒருத்தவங்களோட வீட்டுக்கு முன்னாடி இருந்திருக்கு. அப்போது வந்து அந்த பஞ்சரை சரி பண்ணுறதுக்கு ஹெல்பிங் பர்சனை கூப்பிட்ருக்காங்க. அதை சரி பண்ணுற வரைக்கும் அவங்க வீடு முன்னாடி என்னோடய வண்டி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட வந்து ராபின் சர்மாவோட அம்மா பேசியிருக்காங்க. சரி சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வண்டி சரியாகிற வரைக்கும் வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் டீ எல்லாம் குடிச்சிருக்காங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்க பெண்மணி கிட்ட பேசும்போது தான் வந்து 2 பேரும் ஒரே ஊரில் படித்ததாகவும் ஒரே ஸ்கூலில் படித்ததாகவும் எல்லாம் வந்து பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதை ஒரு பேஸாக வச்சு அவங்க 2 பேரும் வந்து இப்போ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு எப்போ எந்த இடத்துல நல்ல நட்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ எப்போவுமே நல்ல நண்பர்களை வச்சுக்கிறதுக்கு, புது புது நண்பர்களை உருவாக்குறது வந்து ஒரு நல்ல பழக்கமாக வச்சுக்கோங்க, அது நல்லது உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை நம்ம நாளைக்கும் கண்டினியூ பண்ணலாம் மாஸ்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்த வரைக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.